மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி. இந்த தினம் உலக அளவில் ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது சர்வதேச தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான தினம். இதை ILO என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இந்த தினத்தை அறிவித்து உலகம் முழுக்க இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தொழில் சார்ந்த விபத்துகள், நோய்கள் மற்றும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாப்பது என்பதுதான் இந்த தினத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏனென்றால் இந்த தொழில் பாதுகாப்பு என்பதில் இந்த அம்சங்கள் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை சொன்னால் நீங்கள் உண்மையில் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதாவது 2022ஆம் ஆண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் தொழில் சார்ந்த நோய்கள், விபத்துகளின் காரணமாக இறந்திருக்கிறார்கள். இது ஒரு அதிகாரபூர்வமான புள்ளி விவரம். மறைக்கப்பட்ட கணக்கில் வராத மரணங்கள் இதைவிட அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ஒரு தொழில் என்விரான்மெண்ட், அந்த தொழில் சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய மரணத்தை விளைவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், உதாரணமாக ஆபத்தான ரசாயன கலவைகள் தொடர்பான பணிகளை செய்யக்கூடியவர்கள், இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதன் காரணமாக உடல் உறுப்புகளை விபத்துகளில் சிக்கி இழப்பவர்கள், இன்னும் நீண்டகால தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில தொழில்கள் மற்றும் உற்பத்திகளில் ஈடுபடக்கூடியவர்கள். பல சமயங்களில் இந்த தொழிலின் காரணமாக இவர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மிக கடினமான தொழில்களில் ஈடுபடக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தது. அவர்கள் உண்மையில் ஈக்களைப் போல தொழிலாளிகள் இறந்து கொண்டிருந்த ஒரு காலமும் இருந்தது. ஆனால் பின்னால் தொழிலாளர் நல சட்டங்கள் உலகம் முழுக்க ஏற்படுத்தப்பட்ட பின், முக்கியமாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ILO போன்ற நிறுவனங்கள் நிறுவப்பட்டு சர்வதேச தொழிலாளர் உரிமை சட்டங்கள், அதாவது ஒன்று சொல்வார்கள், அதாவது நம்முடைய தொழில் பாதுகாப்பு என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, உரிமை என்று. அப்படி தொழில் பாதுகாப்பு என்பதை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றியதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு இதுபோன்ற தொழில் சார்ந்த நோய்களிலிருந்து தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் விழிப்புணர்ச்சி பிரச்சாரமும் அதற்கான வழிமுறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தொழிற்சாலைகளில் அல்லது உற்பத்தி சாலைகளில் உடலுக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய பொருள்களை கட்டுப்படுத்துவது அல்லது அவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கருவிகளை தொழிலாளர்களுக்கு வழங்குவது, பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதிலிருந்து தொடங்கி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கான உரிய நட்டஈடை வழங்குவது, அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்றவற்றையும் கூட இந்த தினத்தில் உலகம் முழுக்க விவாதிக்கிறார்கள். பல அரசாங்கங்கள் அதற்கான முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றன. தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இது தொடர்பான பொறுப்புகளும் வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது ஒரு விதத்தில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த பணிகளில் நாம் இருக்கிறோம், தொழிலாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தொழில் பாதுகாப்பு என்பது ஒவ்வொருவருடைய அடிப்படை கடமை. நீங்கள் பணிபுரிகிற இடங்களில் உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதில் உங்கள் உரிமைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் இந்த தினம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீதி கட்சி திராவிட இயக்கம் தோன்றி 1 நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது என்பதை நாம் அறிவோம். அந்த நீதி கட்சியை தொடக்கி வைத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுகிற சர்பிட்டி தியாகராயர். அதை முதலாக அப்படி ஒரு சிந்தனையோடு வெளியில் வந்தவர்
ஐயா நடேசனார் தான். அவர் 1912ஆம் ஆண்டிலிருந்தே அந்த திராவிடர் சங்கத்தை, முதலில் வேறு பெயர் இருந்தது, பிறகு திராவிடர் சங்கம் என்று மாற்றி அதனை நிறுவினார். பிறகு நடேசனார், பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் மூவருமாக சேர்ந்துதான் நீதி கட்சியை 1916இல் தொடக்கினார்கள். அதனுடைய விரிவான பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது. அவர்கள் ஜஸ்டிஸ் என்று ஒரு ஏடு நடத்திய காரணத்தால் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் தமிழில் நீதி கட்சி என்றும் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. அந்த வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயர் இறந்து சரியாக ஒரு நூற்றாண்டு ஆகிறது. 1925இல் அவர் இறந்தார். இப்போது 2025. 1925 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு அவர் இறந்து போனார். அவருடைய இறப்பே அவர் வாழ்வை சொல்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சிலருடைய இறப்பு தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும். அவர் பின்னால் அழுது வருகிற மக்களின் எண்ணிக்கை என்ன, அவரை தொழுது வருகிறவர்கள் எவ்வளவு பேர், அவரை பற்றிய கருத்துகள் எத்தனை பேரிடமிருந்து வெளிவருகிறது என்பதை பார்க்க வேண்டும். சிலர் இறந்து போனதற்கு பிறகும் கூட அவர்களின் மீதான கோபம் சிலருக்கு தீராது. ஆனால் பி.டி. தியாகராயர் அவர் இறந்து போய் இன்றைக்கு இரவு 8:45 என்றால் நாளைக்கு இரவு 8:30 8:45 மணிக்குத்தான் அந்த உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த 24 மணி நேரம் அவருக்கு இருந்த செல்வாக்கை உலகம் அறிந்தது. அவ்வளவு மக்கள் கூடினார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையில் பல்வேறு வகையினர் கூடினார்கள். நீதி கட்சியினர் மட்டுமல்ல, பிஎன்சி தொழிலாளர்கள் சாலை சாலையாக வந்தார்கள். காரணம், அந்த பிஎன்சி போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கிற போது அதற்கு அவர் பின்புலமாக இருந்தார். பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்பதை அவர்தான் வெளியிட்டார். அவருக்கு இருக்கிற சிறப்புகளில் மிகப்பெரிய சிறப்பு, சிறப்பான பதவியை வேண்டாம் என்று சொன்னது. அவரைத்தான் முதலாக 1920 இறுதியில் நீதி கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றபோது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி அவரைத்தான் அழைத்தார்கள். ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், இல்லை, நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கவில்லை. இந்த கட்சியினுடைய நிறுவனர்களில் நான் ஒருவன், இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பை வேறு யாருக்காவது தான் நாங்கள் கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லி முதலில் சுப்ராயலு அவர்களுக்கு கொடுத்து அவர் உடல்நலம் இல்லாமல் 6 மாதத்தில் இறந்து போனார். பிறகுதான் பனகல் அரசர் அந்த பொறுப்புக்கு வந்தார். 26 வரைக்கும் அவர்தான் முதல் அமைச்சராக இருந்தார். அவர் காலத்தில் தான் அத்தனை பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. தியாகராயர் அவர்கள் இறந்து போன போது சரியாக ஒரு நூற்றாண்டு காலம் முடிந்து விட்டது. இறந்து போன போது அடுத்த நாள் காலையில் அவருடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. சாலை சாலையாக மக்கள் வந்தார்கள். இறுதியில் அவருடைய உடல் ஒரு ரதத்தில் அமர்த்தப்பட்டது. அந்த விமானத்தை தூக்குவதில் எல்லோரும் போட்டி போட்டார்கள். குறிப்பிடத்தக்க செய்தி, முதலமைச்சர் பனகல் அரசரும் அதனை தோளில் சுமந்து எடுத்து சென்றார் என்பதுதான். அவர் இறுதியாக அடக்கம் செய்யப்படுகிற போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களினுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். பி.டி. தியாகராயரினுடைய வாழ்வு எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு பயனுடையது, எவ்வளவு சமூக நோக்கம் மிக்கது என்பதை அவருடைய மரணம் எடுத்துச் சொல்லிற்று. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.